வணக்கம். நேற்று செய்தியில பாத்தீங்கன்னா அலையன்ஸ் ஆர்கிட் ஸ்பிரிங்னு சொல்லிட்டு கொரட்டூர்ல ஒரு கட்டுமான நிறுவனம் சுமார் 2036 பிளாட்ஸ் வந்து வித்திருக்காங்க. மதிப்பு வந்து 2500 கோடி. அதுல வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பியூட் பாத்தீங்கன்னா கோயில் இடம்னு சொல்லிட்டு ஒரு 2 சர்வே நம்பரை கிளைம் பண்ணி அது கோர்ட்லயும் ஆர்டர் ஆயிருக்கு. அந்த இடத்த வந்து எவிக்ஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு. இந்த அலையன்ஸ் ஆர்கிட் ஸ்பிரிங் எவ்வளவு பெரிய நிறுவனம், இதை வாங்கறதுக்கு இதுக்கு பட்டா அப்ளை பண்ணும்போது இது இப்போ வாங்கின 2036 குடும்பமும் இப்போ இன்னைக்கு நடுத்தரில் நிக்குது. அந்த பிளாட்டை வச்சு ஒரு லோன் வாங்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. அவங்களோட பிளாட் வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா 0 இப்படி வந்து சொல்லிட்டாங்க. இந்த பிரச்சனைக்கு எல்லாம் வந்து யார் காரணம்? அரசாங்க ஊழியர்கள் தான், தாசில்தார், ரெவன்யூ டிபார்ட்மெண்ட். இது ரமணா படத்துல பாக்குற மாதிரி தான் எனக்கு தெரியுது. அப்ப எல்லாருமே ஊழல்வாதிகள், எல்லாருமே கரப்ஷன் பண்ணிருக்காங்க, எல்லாருமே அதுல ஏதோ பிரச்சனைன்னு இருந்தா எப்படி அவ்வளோ பெரிய ஒரு அபார்ட்மெண்ட்டை எப்படி விற்பாங்க, அதுக்கு எப்படி அதிகாரிகள்லாம் அலோவ் பண்ணாங்க, எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க, எப்படி பேங்க் சைட்ல வந்து லோன் கொடுத்தாங்க வித்தவுட் வெரிஃபைங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இது புரியல. இன்னைக்கு வந்து அந்த மக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பாவம் நடுத்தரில் நின்று போராடிட்டு இருக்காங்க. டிஜிபி ஆபீஸ்ல போய் பெட்டிஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வந்து கோயில் இடம் சிம்பிளா ஒருத்தன் பெட்டிஷன் போட்டான்னு சொல்லிட்டு கோயில் இடம் எப்படி ஆகும்? கோயில் இடம் வந்து நீங்க வந்து இப்போ இந்த HRNC டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, காமனாவே ஒரு இடம் இருக்குங்க, அன்ஆத்தரைஸ்ட் இடம் இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு இன்டீரியம் பட்டா ஒன்று போட்டு அது கோயில் இடமா கிளைம் பண்றாங்க. இது வந்து சமீப காலமா நடந்துட்டு இருக்கு. ஆமா, இப்ப எங்களுலயே பாத்தீங்கன்னா எங்க கோயில் இடமும் அப்படிதான். ஒரு 2014 தான் ஒரு பட்டா வாங்கிட்டு கோயில் இடம் இந்த த்ரெட்டன் பண்றது இல்லைன்னா எவிக்ஷன் இந்த மிரட்டி பணம் கொடுக்குற வேலையை வந்து அறநிலையத்துறை செஞ்சிருக்காங்க. இதுல யார் தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரியல. இது வந்து உடனடியா வந்து அரசாங்கம் தலையிட்டு இதை வந்து தீர்க்கணும்ன்றத இந்த காணொலி வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.